இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்கிற செய்தி, ஆண்டவருடைய பார்வையில் நாம் முன்மதி உடையவர்களாய் வாழ வேண்டும். அந்த இறையாட்சி பணிக்கு உட்பட வேண்டும் என்றால், இறையாட்சிக்கு நாம் நம்மையே உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த முன்மதி என்கின்ற அந்த பண்பு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. முன்மதி என்று சொன்னால் என்ன? முன்மதி என்பது ஒரு விழிப்புணர்வு, விழிப்பாயிருத்தல் அல்லது எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டமிடல். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே ஆராய்ந்து அதற்கேற்ற விதத்திலே நாம் செயல்பட வேண்டும். எப்படி? உதாரணமாக இந்த உலக அளவிலே நாம் பார்க்கிற பொழுது, உலக காரியத்திலே ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுடைய நலனுக்காக ஒரு வங்கியிலே பெரிய தொகை ஒன்றை ஃபிக்ஸட் டெபாசிட் என்று சேர்த்து வைக்கிறார் என்று சொல்வோம். அல்லது அவர்கள் பெயரிலே எல்ஐசி என்ற பல்வேறு விதமான பாலிசி எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சேமிப்பாக அவர் சேர்த்து வைக்கிற போது, திடீரென்று ஒரு அவசர தேவை வருகிற பட்சத்திலே மக்கள் எல்லாருமே நாம் அவசரத்திற்கு கடன் தான் வாங்குவோம். அந்த நேரத்தில் இவர் சேர்த்து வைத்த அந்த செல்வமானது அவருக்கு பயன்படுகிறது. எனவே எந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலாக இருந்தாலும் அவரால் சமாளிக்க முடியும். எனவே உலக கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது இவர் ரொம்ப விழிப்பா முன்மதி உடையவராய் வாழ்ந்தார் என்று அக்கம்பக்கத்தார் எல்லாருமே பாராட்டுவாங்க. ஒருவேளை நல்ல செல்வம் வாழ்ந்த குடும்பமாக இருந்தாலும் தான் தோன்றித்தனமாக எல்லாவற்றையும் செலவிட்ட பிற்பாடு கையில் ஒன்றுமில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தை வேறு மாதிரியாகத்தான் பார்ப்பார்கள். இது உலக கண்ணோட்டத்தில். ஆனால் இறைவனுடைய பார்வையில் நாம் எப்பொழுது முன்மதி உடையவர்களாக மாற முடியும் என்று சொன்னால், எப்படி இந்த உலகத்திலே நாம் செல்வத்தை சேர்த்து வைக்கிறோமோ அதே போல 3 காரியங்கள்: ஜெபம், தபம், தான தர்மம். இதோ தவ காலத்தில் மட்டும் தாய் திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் கிடையாது. மாறாக அன்றாடம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் நம்முடைய எதிர்காலம், இந்த உலக வாழ்வு என்பது ஒரு பயணம். எதை நோக்கிய பயணம்? நம்முடைய தாயகமாகி விண்ணகத்தை நோக்கிய அந்த பயணம். அந்த விண்ணகத்தை நம்முடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்கு சேர்த்து வைக்க வேண்டும். முன்மதி உடையவர்களாய், ஞானம் உடையவர்களாய், தந்தையினுடைய பார்வையில் நம்முடைய தனித்தீர்வோ அல்லது பொது தீர்வின் போது நாம் நிற்கின்ற பொழுது அவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்விகள் என்ன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை ஏழை எளிய மக்களுக்கு இதை செய்தாயா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற பொழுது அங்கே நாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். எனவே அங்கு நாம் செல்வத்தை சேர்த்து வைக்கின்றவர்களாக, முன்மதி உடையவர்களாக நாம் கடவுளுடைய பார்வையில் வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. எனவே நற்செய்தி உங்களையும் என்னையும் கேட்கின்ற அந்த கேள்விக்கு, நாம் முன்மதி உடையவர்களாய் இருக்கிறோமா அல்லது இங்கு ஓமையிலே வருகிற அறிவிலிகளைப் போல நாம் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளில் தாய் திரு அவை புனித அகுஸ்தீன் இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. அவருடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கிற பொழுது முதல் பகுதி ஏறக்குறைய இந்த அறிவிலிகளை போலத்தான் அவர் வாழ்ந்தார். இந்த உலகம், ஆசா பாசங்கள். 354வது ஆண்டில் பிறந்த அவர் இளமை பருவத்திலேயே இந்த உலக காரியங்களிலேயே மூழ்கி சிக்கிண்டு போகிறார். மணிகைசம் என்று சொல்லப்படக்கூடிய மேக் ஈட் மேக் மெரி என்ற அந்த ஒரு கொள்கையில் இந்த உலகம் எல்லாம், வாழ்வு என்பது வாழ்க்கைக்காக வாழ்வதற்கே என்ற ஒரு எண்ணத்திலே தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் அறிவிலைகளைப் போல அவர் வாழ்கிறார். ஆனால் ஆண்டவரால் தொடப்படுகிற பொழுது, ஒரு முறை எடுத்து வாசி என்ற அந்த வார்த்தையை அவரை தொட்ட பொழுது திருமுகத்தை எடுத்து வாசிக்கிறார். ரோமியருக்கு எழுதிய அந்த திருமுகம், பவுலடியாருடைய அந்த வார்த்தை, உங்கள் உள்ளம் குடிவெறி, களியாட்டம், காமம், இதிலே இந்த உலக காரியங்களே சிக்குண்டு கொள்ளாமல் ஆண்டவருக்கு உரியவற்றை, மேலானவற்றை நாடுங்கள் என்ற அந்த இறை வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட ஆரம்பிக்கிறது. அறிவிலியாக இருந்த அவர் முன்மதி உடையவராய் ஆண்டவரை நான் பற்றி கொள்ள வேண்டும், எப்படியாவது
அந்த இறையாட்சி என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனமாற்றத்தை பெறுகிறார். இதற்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய தாயார் புனித மோனிகா. நேற்று அவருடைய நினைவை கொண்டாடினோம். எனவே அந்த தாயினுடைய அயராத விடாமுயற்சி, பரிந்துரை ஜெபத்தால் இன்றைக்கு பாவியாக இருந்த அவர் பெரிய புனிதராக மாறுகிறார். எனவே அறிவிலியாக இருந்த அவர் முன்மதி உடையவராய் அந்த ஆண்டவரை தன்னுடைய உரிமை சொத்தாக்கி கொண்டது போல நம்முடைய அன்றாட வாழ்வில் நாமும் மீண்டும் நம் வாழ்க்கையை சீராய்வு செய்து முன்மதி உடையவராய் வாழ தொடர்ந்து முயற்சியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.